அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சாம்பார். 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காய்ந்த மிளகாய், 1 கை அளவு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு 1 கப் சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய சைஸில் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதில் 1 கப் முருங்கைக்காய், 1 கப் கத்திரிக்காய் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட், சுரைக்காய், பீன்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டே முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா மிச்ச காயெல்லாம் போட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கிறதுக்கு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு புளியை ஊற்றினா போதும். நல்லா காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்ச பருப்பையும் எடுத்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அது தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு ஏற்கனவே கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் இதையும் சேர்த்து கலந்துக்கணும். எல்லாம் சேர்த்து கலந்துட்டு 3 இல்லை 4 கொதி சாம்பார் வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய், கொத்தமல்லி 1 கை ஆட் பண்ணிவிட்டு சூடான சாதம், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அடுத்த தடவை உங்களை வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.